எல்லாருக்குமே புத்தாண்டுகள் நல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் விஸ்வாவசு இந்த பேர், அந்த பேரிலேயே ஒரு சந்தோஷம் வரும். இதுவரைக்கும் வந்த பெயர்கள் குரோதி, விக்ரதி, என்னென்னவோ அந்த பேர் கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் வந்தது. பகவான் கிருபையினால இந்த வருஷம் விஸ்வாவசு அப்படி பேர் வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாவசு நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும். ஜனங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வித்யா வசதி ஆரோக்கியம் என்ன வேணுமோ, இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட் பிரஜா பிரதிநிதிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு எது வேணுமோ, என்ன சௌகரியம் வேணுமோ, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வேணுமோ. படிப்பு ரொம்ப முக்கியமானது, ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் ஆத்தியாத்மிகமான விசாரங்கள் எல்லாம் இந்த சமஸ்தா என்னென்ன நடக்குமோ ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஆத்தியாத்மிகம் கூட வேணும் நமக்கு. அப்படியே இந்த சோஷியல் மக்களுக்கு சேவா விசாரமா, வைத்திய விசாரமா டாக்டர் சிவா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் என்னென்ன பண்ண போகிறதுன்ட்டு, எங்கெங்கே என்னென்ன பண்ணுறதுன்ட்டு, நாத சிகிச்சா அண்ணா என்னது, மெடிக்கல் கேம்ப் என்னது, ஆன்மீகமான பூஜா விதானம் என்னது, மெடிடேஷன் என்னது, இந்த ராகசாகர இசை பற்றி கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு. சங்கீதம் அப்படி இதெல்லாம் நடக்கிறது. பகவானுடைய கிருபை நாங்கள் செய்யும் அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. இன்விசிபிள் காட். அவன் சுவாமி காண்றதில்லை. எது காண்றதுன்றோ அது போயிடும். இந்த காணாமல் இருக்கே இன்விசிபிள் ஹேண்டு பகவான். அப்படியும் பேர்கள் ரொம்ப இருக்கு. 1000 பேர்கள் இருக்கு சுவாமிக்கு, 1000 நாமங்கள் இருக்கு. ஒருத்தர் விதமான உபாசனா பண்றார். ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் சேவா, மனிதனுக்கு சேவா, அதே ஒரு பூஜை. கஷ்ட காலத்தில் யார் இருக்கிறாரோ, பசி யார் இருக்கா, அவங்களுக்கு உதவி செய்யறதே ஒரு யோகம், ஒரு பூஜை. அப்படி நினைச்சுட்டு இருக்கிறாரு. அது நான் தமிழ்நாட்டில் ரொம்ப பார்த்தேன். அந்த மாதிரி இருந்த ஆளுகளுக்கு நீடி பர்சன், பசி யார் இருக்கோ அவங்களுக்கு சாதம் கொடுக்கறது. யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது, படிப்பு தானம் பண்ணுறது. அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்தால், பணம் இருந்தால் எல்லா ஏழைகளுக்கு கொடுக்கறது, சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட அது ஒரு பூஜை தான். அப்படி நம்ம தத்த பீட்டத்தில் இருந்த நம்ம டிவோட்டீஸுக்கு, பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. பிரத்யக்ஷ பூஜை உனக்கு வேணும் சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ, அதுதான் பிரத்யக்ஷ பூஜை. அப்படி என்ன, ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கேன் அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே. அது ஒரு மக்களுக்கு சேவைதான். ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே, அந்த நம்பிக்கையோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் அங்கே வேணும் அவருக்கு. மானசீகமான
தெய்வீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும். நமக்கு நம்முடைய மனிதனுடைய சம்பிரதாயம், இந்தியாவுடைய சம்பிரதாயம், மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும். சில பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும், அதுதான் நம்பிக்கை அவருக்கு. ஸோ அது கூட இந்த பீட்டத்தில் இருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ இருக்கு. ஒரு மல்டி பஜார் மாதிரியாக இது இருக்குது நமக்கு. அதுக்கு யார் பன்சார் கடைன்னு சொல்கிறாரு. பன்சார் பழைய பேர் இது. பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமான ஒரே ஷாப்பில் கிடைக்க மாதிரியா வேணும். அப்படி தான் எனக்கு சங்கல்பம், எனக்கு ஆசை அதுதான். ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கிறார், அது பிடிச்சிட்டு போகும். இன்னொரு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை. எந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அவங்களே இருக்கிறார். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே. யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம். யாருக்கு பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம். யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் அது கூட. எதுக்கான நாதத்தினாலே இந்த சரீரம் நல்லதாகும். நமக்கு போஜனம் மாதிரி, நமக்கு பஜனை மாதிரி. போஜனம் இந்த சரீரத்துக்கு, நாதம் பஜன் மைண்டுக்கு. இசை இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்கும் வேணும் இந்த காலத்தில். அது பகவான் புகழப்பு இருக்கட்டும், உலகம் புகழப்பு இருக்கட்டும், பரவாயில்லை. ரெண்டாவது சரீர சேவை, அந்த மெடிக்கல் சேவை, அதுதான் மானவ சேவை. இது டாக்டர் சிவா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது. நாளைக்கு கூட ஒரு ராகசாகரம் வச்சுருக்கீங்க. இந்த புதிய வருஷம் ரொம்ப நாளாச்சு வந்துன்னா, 2 வருஷம் ஆகிப்போயிடுத்து வந்து. ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும். இப்படி ஆசீர்வதிச்சு அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன அது பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கோங்க, நல்லதாகும். நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது, அது மட்டும் நினச்சிக்கோங்கோ. பணக்காரம் யாருமே இல்லைங்க. எல்லா வேலைகள் பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, சின்ன டாக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தருமே கோட்டியாதிபதி மில்லியனியர்ஸ் யாருமே இல்லைங்க. வேறு ஆசிரமத்துக்கு அங்கங்கன்னு போய் பார்த்தா பெரிய மில்லியனியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. நமக்கு சப்போர்ட்டு மக்கள்களை தான், நமக்கு ஏழைகளை தான் நமக்கு சப்போர்ட்டுங்க. எல்லாருமே ஏதாவது ப்ரோக்ராம் வேணுமானா எல்லாம் அவங்களே கொஞ்சம் போட்டுன்னுட்டு பண்ணிடுவார். அதுதான் நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸ் என்னென்னா நிஜமான ஒரு பந்துகள், நிஜமான ஒரு பக்தர், நிஜமான ஏழை பக்தர்கள் தான். அவங்களுக்கே வந்துடும். இங்கே நான் சாப்பிட்டு போனேன், எனக்கு நல்லதாயிடுச்சு, எனக்கு வேலை கிடைச்சிது, இதோ நான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு. இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை. ஆலயம் பார்த்தா, பிரகதேஸ்வர ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டினார். அந்த இன்ஜினியரிங் எப்படி பெரிய கல்லுகள் எப்படி தூக்குனார் மேலுக்கு, எப்படி போயிடுது. கிரைம்ஸ் ஒன்றுமே இல்லையே, எப்படி ஆயிடுது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகும். எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே. நவகலா நவவிதமான 9 தான் இருக்கிறது சாஸ்திரத்தில். 9 இங்கே இருக்கு. ஆஸ்திகர் நாஸ்திகர், மானவ சேவா, மாதவ சேவா. பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சீசன் பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான புராணங்கள், எல்லா விதமான ராமாயணம், எல்லா விதமான பாகவதம்,
எல்லா விதமான சோஷியலிசம் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், நல்ல சாந்தி இருக்கட்டும். அகாலமாக வந்த வருஷங்கள், அகாலமாக வந்த துஃபான்கள், அகாலமாக வந்த அந்த அர்த்குவேக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும், சாந்தி ஆகட்டும். இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும். இந்த புத்தாண்டு சமயத்தில் எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா யூனிவர்சல் தெய்வம், நீ தத்தா நினச்சிக்கோ, ராமா நினச்சிக்கோ, ஏதோ நினச்சிக்கோ, பஞ்சபூதம் நினச்சிக்கோ, வாயு நினச்சிக்கோ, அக்னி நினச்சிக்கோ, பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம். காற்று இல்லாமல் இல்லையே நாம் இருக்க முடியாது, விளக்கு இல்லாமல் நான் இருக்க முடியாது, சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம். வி கிவ் ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம். அதாவது பேர்கள் வச்சிருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்கு ராமா வைக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ள என்ன தோஷம் இருக்கு? நல்ல பேர். பகவான் அப்படி வைக்கிறேன், பரமாத்மா அப்படி வைக்கிறேன், அம்மா அனு வைக்கிறேன். இங்கே இருக்கிறது கோயில்கள், இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து, கிரேட்னஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கேயுமே இல்லை. அதுக்கு சந்தோஷம் தானா? நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிருஷ்டக்காரர். இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது, இந்த பன்சாரம் ஒரு கடை மாதிரியா, பஜார் மாதிரியா, என்ன ஒரே ஷெல்டருக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு தடவை அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தால் எல்லா சீசனும் கிடைக்கும். எல்லா விதமான எது வேணுமோ பகவான் வேண்டியது இல்லையா? நம்பிக்கை இல்லை, அதை எடுத்துக்கோ. பகவான் வேணுமா, அதை எடுத்துக்க. ஹாப்பியாக மனுஷருக்கு சேவை பண்ணுறியா, ஓகே, அதை எடுத்துக்க. ஒன்றும் வேண்டாம், அப்படியே ஃப்ரீயாக நீ இருக்கிறியா, அது கூட எடுத்துக்கோ. நிறைய குரூப்ஸ் இருக்குங்க, எந்த குரூப் எல்லாரும் சரி. ஆனால் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்கோ, அதுதான் நான் சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதுதான் எது குரூப்பாரும் சரிக்கோங்கோ, என்ன குரூப்பாரும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு உங்கள் ஃபேமிலி நம்பிட்டு இருக்கே, அப்பா அம்மா நம்பிட்டு இருக்கே, அந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும், தேசத்துக்கு நல்லதாகணும், உலகத்துக்கு நல்லதாகணும். ஓகே, அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்து எனக்கு சுத்தமாக தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சுத்துறதுன்ட்டு தான் எல்லா பாகமும் கொஞ்சம் 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 பேசணுமே. அதான் சுத்தமாக தமிழ் நான் பேச முடிகிறதில்லை, கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு புத்தாண்டுகள் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். அப்படி இங்கிலீஷில் கூட நான் சொல்கிறேன். எல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எத்தனை சின்ன சின்ன சேவைகள் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க, இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை, வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். யார் அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ், பூஜா வாலண்டியர்ஸ், மெடிக்கல் வாலண்டியர்ஸ், எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். என்ன என் மேல் இருந்த அன்பு, அவர் கொடுத்தது என்ன அன்பு தான் நான் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் அவர் கூட ஒன்றுமே நான் ஆன்மீகமான ஒன்றுமே பேசவில்லை, அவர் கேட்கவே நானும் பேசவில்லை. நான் கொடுத்தது அவருக்கு அன்பு தான். அந்த அன்புனாலே ஒரு நம்பிக்கை, அது நம்பிக்கை நடந்துருது. வீட்டில் எல்லாம் என்ன நடக்கும்னு நடந்திருக்கு. எத்தனை கஷ்டம் வந்தால் ஒரு நம்பிக்கை, சாமிஜி அப்படி. அது என்ன எனர்ஜி இருக்கோ தெரியறதில்லை. அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஐ காண்ட், எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாங்கோ, ராகசாகரை நீங்கள் வாங்குங்கோ. நேற்றுக்கு எல்லாம் ஒரு 20-25,000 பேர் ஹனுமான் சாலிசா நாங்கள் பண்ணோம், விஜயபாடாலி பண்ணோம் நேற்றுக்கு ராத்திரி. என்ன பெரிய மழை, சுத்து மழை தான், எங்கே பார்த்தா மழை தான், அங்கே மட்டும் மழை இல்லை. அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே. அவளை காத்து ஹனுமாருக்கு காத்துன்னு சொன்னார், ரொம்ப இஷ்டம் தான். அவளை காத்து வந்தது. ஒன்றுமே
அங்கே ஏரியாவில் ஒன்றுமே ஆகலை. அந்த 15-20 பேருக்கு மட்டும்தான். சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்து மழை மழை மழை. ஸோ இது ஒரு நம்பிக்கை. இது ஒன்று யாரோ மிரக்கல் பண்ணது, ஒரு மெஸ்மரிசம் பண்ணது இல்லை, நடந்தது. இது நடந்தது, நேற்றுக்கு ராத்திரி நடந்தது. நீங்கள் டிவி பாருங்க தெரியும் உங்களுக்கு என்ன காத்தது. அந்தந்த காற்று எப்படி இருக்குன்னு சொன்னால் டஸ்ட்டு எங்கேருந்து வந்ததோ தெரியல, டஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு. அந்த மாதிரியும் இவங்களெல்லாம் பார்த்துருக்கு. ஸோ எனக்கு பின்னே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் நினச்சே 2 பேர் மட்டும்தான் வந்திருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் எல்லாம் பந்துகள், ஹாப்பி. இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான், நீங்கள் எல்லாம் மெம்பர்ஸ் தான். அப்படி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இன்னொரு தடவை புத்தாண்டுகள் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. ஏன்னா நம்ம குருதேவர் தான் நமக்கு முக்கியம், தத்தாத்திரேயர். அதுக்கு தான் ஜெய் குருதத்தான்னு சொல்கிறேன். சண்டை இல்லையே, சிவபெருமானும் விஷ்ணு பெருமான் அப்படி சண்டை இல்லை. அதான் நம்ம நியூட்ரல் தெய்வம் தான் நமக்கு, நியூட்ரல் தெய்வம் நமக்கு. அந்த நியூட்ரல் தெய்வம் எது நமக்கு தத்தாத்திரேயர் தான் வச்சுட்டு இருக்கு. ஜெய் குருதத்தா. SGS Charitable Trust, ஸ்ரீ கணபதி சச்சிதானந்தா ட்ரஸ்டின் சார்பாக முதற்கண் என் வணக்கங்கள் மற்றும் உளமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சத்குருபியோ நமோ நமஹ. ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் கலியுகத்தில் இவங்க ஒரு அவதார புருஷர்னே சொல்லலாம். அவருடைய பக்தர்களுக்கு தத்தாத்திரேய சுவாமியின் அவதாரமாகவே கண்களுக்கு புலப்படுபவர். தனது ஆத்தியாத்மிக ஆன்மீக போதனைகளுக்கும் இசையால் குணப்படுத்துகிற நாத சிகிச்சைக்கும் மானவ சேவையே மாதவ சேவை என்ற அவருடைய சேவை கொள்கைக்கும் ரொம்ப பிரசித்தியானவர் நமது சுவாமிஜி பரமபூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள். தமது இளம் வயதிலேயே ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபட்டு அவரது அன்னை ஜெயலட்சுமி மாதாவே அவருக்கு குருவாக திகழ அவரிடமிருந்து ஸ்ரீவித்யா உபாசனையை தீட்சையாக பெற்றுக்கொண்டவர் ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள். 1966 மைசூரில் அவதூத தத்தபீட்டத்தை நிறுவி அன்றிலிருந்து இன்று வரை அயராத ஆன்மீக தொண்டு புரிந்து வருகிறார். 1989 துவங்கப்பட்டது வேளச்சேரியில் இந்த ஆசிரமத்தில் தற்பொழுது தாங்கள் அனைவரும் குழுமியிருக்கும் இந்த கோவில். பிரம்மா விஷ்ணு சிவா மூவரும் இணைந்த ஸ்வரூபமே ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமி. தமிழகத்தில் வெறு சில இடங்களிலேயே தத்தாத்திரேயர் கோவிலை நாம் காணலாம். தத்தாத்திரேயர் வழிபாட்டிலேயே மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுவது ஆதிகுரு தத்தாத்திரேயர் கோவில் என்ற இந்த இடம். சுவாமிஜி அவர்களுடைய மானவ சேவை, மக்கள் சேவையை பற்றி நினைக்கும் பொழுது மாணிக்க வாசகரனுடைய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. முன்னை பழம்பொருட்கும் மூத்த பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று சொல்லுகிறார். ஓல்டர் தேன் த ஓல்டஸ்ட், லேட்டர் தேன் த லேட்டஸ்ட். அதான் அதுக்கு சிம்பிளாக நம்ம சொன்னால் பொருள். அது மருத்துவ சேவையிலையும் இருக்குது. இந்த மருத்துவ சேவை அப்படிங்கிறது கடவுளிடமிருந்து ஆரம்பிப்பதாக நம்மளுடைய நம்பிக்கை. மகாதன்வந்திரி, வைத்தியநாதர், அதற்கு அடுத்தாற்போல் மாமுனிவர்கள், அத்திரி முனிவர்கள், அகத்தியர், தமிழ் இலக்கணம் தந்த அகத்தியரும் இந்த மருத்துவ சேவையை கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் வந்த மருத்துவ சேவை பலவற்றை நாம் இழந்து விட்டோம். அவற்றையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் உலகத்துக்கு சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது முன்னை பழமைக்கும் மூத்த பழம்பொருளே என்பதற்கு இலக்கணமாக இருக்கிறது. லேட்டஸ்ட் அலோபதி, அதுவும் இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அறிமுகத்தோடு தொடங்குகிறேன். இங்கே சுவாமிஜியினுடைய சென்டர்கள் 100க்கும் மேலே நிறைய வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லாஸ்ட் கவுண்ட், ஐம் சாரி. அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மருத்துவ சேவையும் இருக்கிறது. மக்கள் சேவை பல விதத்திலும் இருக்கிறது, மருத்துவ சேவையும் இருக்கிறது. சென்னை சென்டர் ஏப்ரல் 10, 1989 ஆரம்பிக்கப்பட்டது.
மாணவ சேவையும் மாதவ சேவையும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் அன்று. இப்போ இந்த சேவை வந்து 365 நாளும் நடக்குது. நியூ இயர், பொங்கல், தீபாவளி எதுக்குமே லீவு கிடையாது. டெய்லி வந்துடுவோம். எங்களால் வர முடியாமல் வெள்ளம் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக வரவே முடியலை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தால் தான் ஏதோ 2 நாளைக்கு எனக்கு இந்த சேவை இல்லாமல் இருக்குமே தவிர, மற்றபடி 365 நாளும் இந்த சேவையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 365 நாளும் வந்து ஃபேமிலி ப்ராக்டிஸ் நடக்குது. அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவ ஆலோசனையோடு இலவசமாக மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமையெல்லாம் ஒரு சனிக்கிழமையும் கண் மருத்துவ முகாம் நடக்கிறது. அது சென்னையில் மாதம் ஒரு முறை கிராமத்தில் நடத்துகிறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர் தாண்டி நடுப்பழனி, உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருக்கரணைன்ற இன்னொரு பேர், அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிழக்க இருக்குது. அங்கேயும் மருத்துவ முகாம் மாதம் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 70-80 பேருக்கு இலவசமாக கண்ணாடிகள் நாங்கள் வழங்குகிறோம். அவங்களுக்கு தேவையான கண் அறுவை சிகிச்சையெல்லாம் ராஜன் ஐ கேர், சங்கர நேத்ராலயா எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம ரெஃபர் பண்ணால் போகிறோம். அவங்க வேறு எந்த கொஸ்டினும் கேட்குறதில்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிவிடுவாங்க, விலை இல்லாமல் செய்கிறார்கள். இது வெறும் கண் புரை அறுவை சிகிச்சை மட்டும் இல்லை. ஏன்னா புரை நீக்கம் அறுவை சிகிச்சை எல்லோரும் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையோ மருந்தோ இந்த ராஜன் ஐ கேரும் சங்கர் நேத்ராலயம் கொடுக்கிறார்கள். அதோடு கண்ணை பொறுத்தமட்டிலே பார்வை இழந்தவர்களை பற்றி, பார்வை சவால் உடையவர்களை பற்றி நாம் அறிவோம். அவர்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு 250 பேருக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு 5 பேருக்கு நம்ம அதை கொடுத்தோம். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் வந்து எப்படின்னா, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பவர், அதனால் பவர்டு. அது கேமரா இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. கேமரா வந்து அவங்க எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கேமரா வந்து அந்த பேஜை ஸ்கேன் பண்ணும். அந்த விஷுவல் சிக்னல் எல்லாம் ஆடியோ சிக்னலாக மாறி அவங்க காதில் அந்த ப்ளூடூத் மூலமாக கேட்டுரும். நார்மலாகவே வந்து பார்வை சவால் இருக்கிறவங்கெல்லாம் மற்றவங்க அதை படித்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லி அதை கேட்டு தான் படிக்கிறாங்க. இப்போ அவங்களே படிக்கலாம், எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய திறன் பெற்றது அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோமே அது கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு நல்ல செய்தி, நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸனுடைய ஒரு உபயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்டில் ஒரு 125 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங், புற்றுநோய் தடுப்பு முகாம் நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். ஒரு சீனியர் கேன்சர் சர்ஜனாக டாக்டர் அருணா சந்திரசேகர் அவர்கள் நமது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தாங்க. வேறு பல சென்டர்ஸ்லையும் இருந்தாங்க. அவங்கள வச்சு நிறைய கேன்சர் சென்டர் ஸ்க்ரீனிங் கேம்ப் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். சென்னையில் மட்டும் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பண்ணியிருக்கோம், வேறு வெளியூருக்கும் போய் பண்ணியிருக்கோம், திருச்சி அங்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷமும் குற்றாலம் பக்கத்தில் அருணாசலபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு பன்முக மருத்துவ முகாம் நம்ம நடத்துகிறோம்.